புதிய அமைச்சர்களின் பதவியேற்பு விழாவிற்கு வந்த ஆளுநர் RN ரவியை பூங்கொத்து கொடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவேற்றார். சால்வை அணிவித்தும் வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகை செய்தனர். அமைச்சர்களாக பதவியேற்ற செந்தில் பாலாஜி, கோவிச்செழியன், ராஜேந்திரன், நாசர் ஆகியோருக்கு ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பொறுப்பேற்றுக் கொண்ட அமைச்சர்களுக்கு ஆளுநர் RN ரவியும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் வாழ்த்து தெரிவித்தனர். புதிதாக பதவியேற்றுள்ள 4 அமைச்சர்களுக்கான துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறையும், கோவி செழியனுக்கு உயர்கல்வித்துறையும், ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறையும், சாமு நாசருக்கு சிறுபான்மையினர் நலன் மற்றும் அயலக தமிழர் நலத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டதை அடுத்து சென்னை மெரினாவில் உள்ள அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடங்களில் உதயநிதி மரியாதை செலுத்தினார். அதேபோல் வேப்பேரியில் உள்ள தந்தை பெரியார், அன்னை மணியம்மையார் நினைவிடங்களிலும் மரியாதை செலுத்தினார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் சுய விவரக்குறிப்பில் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் என மாற்றியுள்ளார். புதிய பொறுப்பு வழங்கப்பட்டதை அடுத்து தனது எக்ஸ் பக்கத்தின் சுய விவரக்குறிப்பில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் என இருந்ததை தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் என உதயநிதி ஸ்டாலின் மாற்றியுள்ளார். துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் உதயநிதிக்கு ஆளுநர் மாளிகையில் மூத்த அமைச்சர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். அதேபோல பதவியேற்க வந்த அமைச்சர் செந்தில் பாலாஜியையும் சந்தித்து தலைவர்கள் கைகுலுக்கி வாழ்த்து கூறினர். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற அமைச்சர்கள் பதவியேற்புக்கு பிறகு ஆளுநர் RN ரவியுடன் அமைச்சர்கள் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அப்போது ஆளுநருக்கு வலதுபுறம் முதலமைச்சரும் இடதுபுறம் துணை முதலமைச்சரும் அமர்ந்து கொண்டு போஸ் கொடுத்தனர். மத்திய அரசின் வக்பு வாரிய சட்டத்திருத்தம் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு கருத்து கேட்பு கூட்டத்திற்கு பல இஸ்லாமிய அமைப்புகளை அழைக்காதது ஏன் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இஸ்லாமிய மக்களுக்கு திமுக அரசு துரோகம் இழைத்துவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றதை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் இனிப்புகளை வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர். சென்னை, திருவண்ணாமலை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் திமுகவினர் பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி மகிழ்ந்தனர். உதயநிதி ஸ்டாலினை அன்பு இளவல் என குறிப்பிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டதை அடுத்து திருமாவளவன் தனது எக்ஸ் பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். மேலும் புதிதாக பதவியேற்ற அமைச்சர்களுக்கும் அவர் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வாழ்த்து தெரிவித்தார். பணியில் சிறந்து விளங்குவதுடன் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டுமென தனது விருப்பங்களை தெரிவித்துக் கொள்வதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பாஜக RSSஐ விமர்சித்ததால் தான் மனோ தங்கராஜின் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு விமர்சனம் செய்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், செந்தில் பாலாஜி ஜாமீனில் விடுவிப்பு, மனோ தங்கராஜ் அமைச்சரவையில் இருந்து நீக்கம் ஆகியவைதான் முதலமைச்சர் டெல்லி சென்று வந்ததன் மர்மம் என்றும் தெரிவித்தார். தமிழக அமைச்சரவையில் வன்னியர் பட்டியலினத்தவருக்கான பிரதிநிதித்துவம் போதுமானதாக இல்லை என்றும் இதன் மூலம் திமுகவின் சமூக நீதி நாடகம் எடுபடாது என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் அமைச்சரவையில் வன்னியர் 6 பேருக்கும் பட்டியலினத்தோர் 5 பேருக்கும் பிரதிநிதித்துவம் அளித்திருந்தால்தான் சமூக நீதி என குறிப்பிட்டிருக்கிறார். உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்திருப்பது திமுகவின் வாரிசு அரசியலை காட்டுவதாக பாஜக MLA வானதி சீனிவாசன் விமர்சனம் செய்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சமூக நீதி, சமத்துவம் பேசும் திமுக அரசு அமைச்சரவையில் பட்டியலின மக்களுக்கு முக்கிய பொறுப்பு வழங்கவில்லை என்றார். உதயநிதி துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டதை பற்றி வாரிசு இல்லாதவர்கள் பேசலாம் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கூறினார். சென்னை தீவுத்திடலில் போதைப் பொருட்கள் ஒழிப்பு குறித்தான விழிப்புணர்வு மாரத்தானை தொடங்கி வைத்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைச்சரவையில் சிறப்பான மாற்றத்தை தந்ததாக தெரிவித்தார்.
மகாராஷ்டிரா மாநிலத்தில் 11,200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் மோடி அர்ப்பணித்தார். காணொலி காட்சி வாயிலாக திட்டங்களை தொடங்கி வைத்த அவர், இந்தியா தனது பாரம்பரியத்தை சுமந்தபடி பெருமையுடன் வளர்ச்சியடைய வேண்டும் என்றார். மேலும் தேவைகளின் அடிப்படையில் உட்கட்டமைப்பை நவீனமயமாக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். வக்ஃபு வாரிய சட்டம் பல பிரச்சனைகளை ஏற்படுத்துவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா கருத்து தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநிலம் குருகிராமில் பேசிய அவர், வருகிற குளிர்கால கூட்டத்தொடரில் சட்டத்தை மேம்படுத்தி நேராக்குவோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ராஜினாமா செய்ய வேண்டும் என காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் பத்திரம் வாங்கவில்லை என்றால் இடி விசாரணை பாயும் என கார்ப்பரேட் நிறுவனங்களை மிரட்டியதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் சிறப்பு விசாரணை குழு அமைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பகவந்த் சிங் மானுக்கு எலிகள் மற்றும் விலங்குகளால் ஏற்படக்கூடிய பாக்டீரியா தொற்றான லெப்டோபைரோசிஸ் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நோய் சிறுநீரகம் மற்றும் கல்லீரலை தாக்கும் என்பதால் மொஹாலியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மறைவை தொடர்ந்து இடைக்கால ஒருங்கிணைப்பாளராக பிரகாஷ் காரத் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 2025 ஏப்ரலில் மதுரையில் நடைபெறவுள்ள 24வது கட்சி மாநாடு வரை பிரகாஷ் காரத் ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பில் இருப்பார் என கட்சியின் மத்திய குழு முடிவு செய்துள்ளது. நகர்ப்புற தொழிலாளர்களின் ஏழ்மை நிலை குறித்து கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைந்து வரும் 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் உள்ள 25 நகரங்களில் நடத்தப்படும் கணக்கெடுப்பின் அடிப்படையில் மத்திய மாநில அரசுகளின் சமூக பாதுகாப்பு திட்ட உதவிகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கதுவாவில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. உடனே அருகில் இருந்தவர்கள் தாங்கி பிடிக்க சுதாரித்துக் கொண்டு மீண்டும் பேசிய கார்கே, காஷ்மீர் இளைஞர்களின் எதிர்காலம் குறித்து மோடி நீலிக்கண்ணீர் வடிப்பதாக குற்றம் சாட்டினார். பிரதமர் மோடியை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அகற்றும் வரை தமது உயிர் பிரியாது என அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கூறினார். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், ஜம்மு காஷ்மீரின் மாநில அந்தஸ்தை மீட்டெடுக்க காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து போராடும் என்றார். ஆந்திர மாநிலம் திருப்பதி அருகே வனத்துறை கட்டுப்பாட்டு அறையை சுற்றி சிறுத்தை உலா வந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஸ்ரீவாரி மெட்டு பகுதி வழியாக பக்தர்கள் திருப்பதி மலைக்கு நடந்து செல்லும் வழியில் வனப்பகுதியில் இருந்து சிறுத்தை ஒன்று வெளியேறி நடமாடிய நிலையில் கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள் தேவஸ்தான வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். லட்டு தயாரிப்புக்கான நெய்யில் கலப்படம் செய்யப்பட்டதா என்பது தொடர்பாக விசாரணை நடத்த 9 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவினர் திருப்பதியில் முகாமிட்டுள்ளனர். இதுகுறித்து விசாரிக்க 9 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை ஆந்திர பிரதேச அரசு அமைத்துள்ளது. இந்த குழுவினர் திருப்பதி பத்மாவதி விருந்தினர் மாளிகையில் தங்கியுள்ளனர். டெல்லியில் மெதுவாக செல்லும்படி கூறிய காவலர் மீது காரை ஏற்றி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காவலர் சந்தீப் பணி முடிந்து நங்கோலி பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது ஒரு கார் அதிவேகமாக சென்றுள்ளது. இதை கண்ட அவர் மெதுவாக செல்லும்படி கூறிய நிலையில் வேகத்தை அதிகப்படுத்திய கார் அவர் மீது மோதி தள்ளியது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தேசிய நெடுஞ்சாலை பெயர் பலகையில் புல்லப்ஸ் எடுத்து ரீல் செய்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். அமேதி பகுதியில் உள்ள நெடுஞ்சாலையில் 10 மீட்டர் உயரத்தில் உள்ள பெயர் பலகையில் அடையாளம் தெரியாத நபர் சட்டையில்லாமல் புல்லப்ஸ் எடுக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நசரல்லா கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இஸ்ரேலை கண்டித்தும் ஜம்மு காஷ்மீரில் ஏராளமானோர் ஊர்வலம் சென்றனர். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பின் மீது இஸ்ரேல் ராணுவம் வெள்ளிக்கிழமை நடத்திய துல்லியமான வான்வழி தாக்குதலில் ஹசன் நசரல்லா கொல்லப்பட்டார். காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 காவல்துறையினர் படுகாயமடைந்தனர். பில்லாவர் பகுதியில் காயமடைந்த காவலர்களை ராணுவ வீரர்கள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்டு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் உள்ள மசாலா கம்பெனியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. மசாலா பொருட்களின் கார நெடி பரவத் தொடங்கிய நிலையில் 2 தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர்.
பீகாரில் உள்ள கோஷி நதியில் கரை புரண்டோடும் வெள்ளம் ஊர்களுக்குள் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். இது மாநிலத்தின் பல வடகிழக்கு மாவட்டங்களை மூழ்கடித்துள்ள நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் கடப்பாவில் ஜூனியர் NTRின் தேவாரா படம் பார்த்துக் கொண்டிருந்த ரசிகர் தியேட்டரில் மயங்கி விழுந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கடப்பாவில் ரசிகர்களுக்காக தேவாரா படத்தின் சிறப்பு காட்சி திரையிடப்பட்டது. சென்னை பெருங்குடியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் 14வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் ஆளுநர் RN ரவி, சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருஷ்ணகுமார் ஆகியோர் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினர். தமிழ்நாட்டில் 15 ஆண்டுகள் கடந்த அரசு பேருந்துகளை மேலும் ஓராண்டுக்கு இயக்க அனுமதி அளிப்பதன் மூலம் மக்களின் உயிரோடு அரசு விளையாடக்கூடாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தமிழ்நாட்டில் 6247 அரசு ஊர்திகள் அனுமதிக்கப்பட்ட காலத்தை கடந்து காலாவதியாகிவிட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார். மாவட்டம் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் விசைப்படகு ஒன்று தீ விபத்தில் சிக்கி முற்றிலும் எரிந்து சேதமானது. சுபாஷ் என்பவரின் விசைப்படகு திடீரென தீப்பற்றி எரிந்ததை அடுத்து சம்பவ இடம் வந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து தீயை அணைத்தனர். இதனால் தீயானது மற்ற இடங்களில் பரவாமல் தடுக்கப்பட்டது. உடற்பயிற்சி செய்வதன் அவசியத்தை வலியுறுத்தி சேலம் காந்தி விளையாட்டு மைதானத்தில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதனை சேலம் மாநகர உதவி ஆணையர் கௌதம் கோயல் கொடியசைத்து துவக்கி வைத்த நிலையில் அஸ்தம்பட்டி, கோரிமேடு, ஏற்காடு அடிவாரம் வழியாக சென்று மீண்டும் மைதானத்தில் நிறைவு பெற்றது. சென்னை அம்பத்தூரில் மருத்துவ நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பெண்கள் மற்றும் முதியவர்கள் முண்டியடித்துக் கொண்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. அப்போது படம் பிடித்த செய்தியாளரை பார்த்து பெண் கவுன்சிலர் சாந்தகுமாரி ஒருமையில் பேசியதாகவும் கூறப்படுகிறது. திருப்பூரில் உரிய ஆவணங்கள் இன்றி தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். சொந்த நாட்டை விட தமிழ்நாட்டில் அதிக ஊதியம் கிடைப்பதால் ஊடுருவும் இளைஞர்கள் உரிய ஆவணங்கள் இல்லாமல் தங்கியிருந்தது போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. சென்னை போரூர் பூந்தமல்லி சாலையில் ஆட்டோவில் வீலிங் சாகசத்தில் ஈடுபட்ட பெரிய பனிச்சேரியை சேர்ந்த XXX வேலுவை போலீசார் கைது செய்தனர். ஐயப்பன் தாங்கலில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் ஆட்டோவின் முன்சக்கரத்தை தூக்கியபடியும் பக்கவாட்டில் சாய்ந்தபடியும் வீலிங் சாகசம் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. குமரி மாவட்டத்தில் தாது மணல் எடுக்கும் மணவாளக்குறிச்சி இந்திய அரிய வகை மணல் ஆலையை உடனே மூட வேண்டும் என இறையமன் துறை மீனவ கிராம மக்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாது மணல் எடுக்கும் திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் உள்ளிட்டவை குறித்தும் இறையமன் துறை புனித பார்ப்பரம்மாள் ஆலய பங்கு மக்கள் சார்பில் விழிப்புணர்வு கூட்டமும் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் ஏராளமான பொதுமக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். திதி தர்ப்பணம் கொடுப்பது பரிகார பூஜைகள் செய்வதற்கு புரட்டாசி மாதம் உகந்த மாதம் என்பதாலும் வரும் புதன்கிழமை புரட்டாசி மாத மகாலய அமாவாசை வருவதாலும் முன்கூட்டியே பவானி கூடுதுறையில் மக்கள் திரண்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். இரட்டை இலை சின்னத்திற்கு எதிராக தேர்தலில் போட்டியிட்ட OPSற்கு அதிமுகவில் ஒருபோதும் இடமில்லை என திருவொற்றியூர் முன்னாள் MLA குப்பன் தெரிவித்திருக்கிறார். திருவொற்றியூர் பகுதியில் கட்சி நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் அட்டைகளை வழங்கிய அவர் அதிமுகவை காப்பாற்றும் நோக்கத்தில் EPS செயல்பட்டு வருவதாகவும் கூறினார். சென்னை பெரம்பூர் ரயில் நிலையம் மதில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் பெரம்பூர் MLAவின் மைத்துனர் உயிரிழந்தார். பெரம்பூர் MLA RD சேகர் வீட்டில் வசித்து வரும் அவருடைய மைத்துனர் இயற்கை உபாதையை கழிப்பதற்காக மதில் சுவர் அருகே சென்றபோது சுவர் இடிந்து விழுந்ததில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த சரக்கு லாரி மீது மற்றொரு லாரி மோதி ஏற்பட்ட விபத்தில் 2 படுகாயமடைந்தனர். சரக்கு லாரியை அதன் ஓட்டுநர் புழுதிப்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்திவிட்டு உறங்கிய போது கமுதியில் இருந்து மணல் ஏற்றி வந்த மற்றொரு லாரி பின்னால் பயங்கரமாக மோதி விபத்து ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே சரக்கு ஆட்டோவும் பிக்கப் வாகனமும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 6 பேர் காயமடைந்தனர். பேளுக்குறிச்சியில் நடைபெற்ற வார சந்தைக்கு வந்த விவசாயிகள் ஆட்டோவில் வீடு திரும்பிய போது ராசிபுரம் அருகே எதிரே வந்த பிக்கப் வேன் ஆட்டோ மீது நேருக்கு நேர் மோதியது.
சென்னை மாநகராட்சியில் பணிபுரியும் 8000 தற்காலிக பணியாளர்களுக்கு அக்டோபர் மாதம் முதல் ஊதியம் அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட உள்ளது. இவர்களுக்கு மாதம்தோறும் உரிய தேதியில் ஊதியம் கிடைப்பதில்லை என்றும் போலியாக கணக்கு காட்டி ஊதியம் பெறுவதாகவும் எழுந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து புதிய நடைமுறையின்படி மாதம்தோறும் 5ஆம் தேதிக்குள் ஊதியம் வழங்கப்பட உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பைக் மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பேரணி பகுதியைச் சேர்ந்த ஐயனார், அவரது நண்பர் பூபாலன் ஆகிய இருவரும் திண்டிவனத்திலிருந்து இருசக்கர வாகனத்தில் விளங்கம்பாடி அருகே சென்றபோது செங்கல்பட்டிலிருந்து விழுப்புரம் நோக்கி சென்ற கார் ஐயனாரின் பைக் மீது மோதி விபத்துக்குள்ளானது. திருச்சியில் சிறையில் அடைக்கப்பட்ட நபர் உயிரிழந்த நிலையில் போலீசார் தாக்கியதே உயிரிழப்புக்கு காரணம் என கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திராவிடமணி என்பவர் கள்ளத்தனமாக மது விற்பனை செய்ததாக கூறி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் அவர் அங்கு மயங்கி விழுந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து திராவிடமணி உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் ஒரே நாளில் 4 ரவுடிகள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொலை முயற்சி, அடிதடி உள்ளிட்ட வழக்குகளில் தொடர்புடைய ராகுல், கோபிநாத், மனோஜ் என்கிற மனோ நிர்மல்ராஜ், அலெக்சா ஆகிய 4 பேரையும் SP ஜெயக்குமார் பரிந்துரையின் பேரில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வரட்டுப்பள்ளம் அணை நிரம்பியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள வரட்டுப்பள்ளம் அணையின் நீர்பிடிப்பு பகுதியான பர்கூர் மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து அணை அதன் முழு கொள்ளளவான 33.46 அடியை எட்டியுள்ளது. தென்காசியில் 5 வயது சிறுவன் 10 கிலோமீட்டர் தூரத்தை 36 நிமிடத்தில் அதிவேக ஸ்கேட்டிங் மூலம் கடந்து உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். சிவகணேஷ் என்ற சிறுவன் குத்துக்கல் வலசை பகுதியில் இருந்து பண்பொழி ரோடு வரையிலான 10 கிலோமீட்டர் தூரத்தை அதிவேகமாக ஸ்கேட்டிங் செய்தார். இந்த சாதனையை யுனிவர்சல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனையாக அங்கீகரித்து சான்றிதழ் வழங்கியது. குமரி மாவட்ட எல்லைப் பகுதியான நெட்டா சோதனைச் சாவடி வழியாக கேரள மாநிலத்திற்கு கஞ்சா கடத்த முயன்ற 4 பேரை கைது செய்த போலீசார் 140 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். நெட்டா சோதனைச் சாவடி அருகே போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட நிலையில் அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தபோது 65 பொட்டலங்களில் 140 கிலோ கஞ்சா ஏற்றி வந்தது தெரிய வந்தது. துணை முதல்வராக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிக்கப்பட்டதை அடுத்து தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் திமுகவினர் பேருந்து நிலையம் அருகே பட்டாசுகள் வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நேற்று உதயநிதி துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டார். தமிழ்நாடு துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டதை அடுத்து தஞ்சையில் திமுகவினர் மேயர் சன் ராமநாதன் தலைமையில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர். தஞ்சை அண்ணா சிலை முன்பு திரண்ட திமுகவினர் பேருந்து பயணிகள், சாலையோர வியாபாரிகள் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். மேட்டூர் அணையிலிருந்து கிழக்கு கரை கால்வாய் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டதை தொடர்ந்து விவசாயிகள் நடவு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேட்டூர் அணையிலிருந்து கடந்த ஜூலை 30ஆம் தேதி நீர் திறக்கப்பட்ட நிலையில் தற்போது கிழக்கு கரை கால்வாய் மூலம் எடப்பாடி, பூலாம்பட்டி, கொல்லம்பட்டி, தேவூர் என சுமார் 23,000 ஏக்கர் விவசாய நிலங்களில் நடவு பணிகள் நடக்கின்றன. சீனியர் உஷு நேஷனல் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த நரிக்குறவை இளைஞருக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. கடந்த 20ஆம் தேதி முதல் 26 வரை உத்தரகாண்டில் 33வது சீனியர் உஷு நேஷனல் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. மதுரை மாவட்டம் சிந்தாமணியில் போதை இளைஞர்கள் ஆயுதங்களோடு சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களை சேதப்படுத்தும் CCTV காட்சி வெளியாக இருக்கிறது. 5க்கும் மேற்பட்ட தெருக்களில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள், ஷேர் ஆட்டோ, மினி வேன்களை சேதப்படுத்தியதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. போதைப்பொருள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் காரைக்காலில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஓடினர். BNI சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த போட்டியை திருப்பட்டினம் MLA நாக தியாகராஜன் கொடியசைத்து தொடங்கி வைக்க சிறுவர், சிறுமியர், பெரியவர்கள் என 600க்கும் மேற்பட்டோர் இந்த போட்டியில் பங்கேற்று ஓடினர்.
விடுமுறை தினத்தை ஒட்டி பழனி முருகன் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. காலாண்டு விடுமுறையை ஒட்டி அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு வெளி மாவட்ட மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்திருந்தனர். மலைக்கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் 3 மணி நேரம் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மாவட்டம் மஞ்சளாறு அணை நிரம்பியதை அடுத்து மஞ்சளாறு கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. மஞ்சளாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக அணை அதன் முழு கொள்ளளவான 57 அடியில் 55 அடியை எட்டியது. மீண்டும் மழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டுள்ள நிலையில் மஞ்சளாறு கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே காட்டெருமை தாக்கியதில் கட்டிட தொழிலாளி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். வண்டிசோலை அம்மன் நகர் பகுதியை சேர்ந்த மகேந்திரன் என்பவர் அம்மன் நகர் பகுதியில் குடிநீர் தேக்க தொட்டியில் இருந்து தண்ணீர் திறந்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது காட்டெருமை ஒன்று திடீரென தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே அவர் பலியானார். நாமக்கல் மாவட்டம் சித்தாலந்தூர் கிராமத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கொடியேற்று விழா நடைபெற்றது. இதில் 150க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட நிலையில் பள்ளி மாணவர்களுக்கு பாடப்புத்தகம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டியில் இருந்து காரப்பிடாகி வழியே செல்லும் தார் சாலை மிகவும் சேதமடைந்து காணப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் தங்கள் பகுதிக்கு ஆம்புலன்ஸ் வாகனம் கூட வருவதில்லை என கூறும் மக்கள் புதிய சாலை அமைத்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் அனுப்பர்பாளையம் பகுதியில் உணவகத்தை சூறையாடிய 2 பேரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்க காவல் ஆணையர் உத்தரவிட்டிருக்கிறார். போயம்பாளையம் பகுதியில் கடந்த 2ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட பணம் கேட்டு மிரட்டி கணபதி என்பவரின் உணவகத்தை சூறையாடியதாக கார்முகிலன் சதீஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். சென்னை பூந்தமல்லி அருகே மின்சார ஒயர்கள் பதிக்க தோண்டப்பட்ட பள்ளத்தில் கவிழ்ந்து கார் விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. ஆந்திராவைச் சேர்ந்த பவன் என்பவர் தனது நண்பரை சென்னை விமான நிலையத்தில் இருந்து காரில் அழைத்துக் கொண்டு வந்தபோது காட்டுப்பாக்கம் பகுதியில் மின் ஒயர் பதிக்க தோண்டப்பட்ட பள்ளத்தில் தடுப்புகளை உடைத்துக் கொண்டு கார் கவிழ்ந்தது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் பலத்த மழை பெய்ததால் 20க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து சேதமடைந்தன. சுமார் 2 மணி நேரமாக இடி மின்னலோடு பெய்த பலத்த மழை காரணமாக மஞ்சராற்று ஓடையில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீடுகள் சேதமடைந்தன. நாமக்கல்லில் வடமாநில கொள்ளையர்கள் தாக்கியதில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் காவலர்களை மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் நேரில் சென்று நலம் விசாரித்தார். கண்டெய்னர் லாரியில் வந்த கொள்ளையர்களை துரத்தி பிடிக்க சென்றபோது கொள்ளையன் ஜுமான்தீன் தாக்கியதில் குமாரபாளையம் காவல் ஆய்வாளர் தவமணி மற்றும் காவலர் ரஞ்சித் ஆகியோர் காயமடைந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பெருநகர் அருகே இந்தியன் வங்கியில் ஏசியில் ஏற்பட்ட மின்கசிவால் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த உத்தரமேரூர் தீயணைப்பு துறையினர் போராடி தீயை கட்டுப்படுத்திய நிலையில் இதில் மின்சார ஒயர்கள் மட்டும் எரிந்து கருகியதால் கோப்புகள் எதுவும் சேதமடையவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் மீனவர்கள் 17 பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தங்கச்சிமடம் பகுதியில் மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 17 மீனவர்களை கைது செய்ததோடு 2 படகுகளையும் பறிமுதல் செய்த இலங்கை கடற்படையினரை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டையில் நால்வர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் குழந்தைகள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் உள்ளிட்ட 64 நாயன்மார்கள் வேடமணிந்தும் 12 திருமுறைகளை 208 அடியார்கள் தலையில் ஏந்தியபடியும் கைலாய வாத்தியங்கள் இசைக்க ஊர்வலமாக சென்றனர். வார விடுமுறை காரணமாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். அதிகாலை முதலே கடலில் புனித நீராடிய பக்தர்கள் 6 மணி நேரமாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்துவிட்டு சென்றனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் பாமக சார்பில் திரளான பெண்கள் பங்கேற்ற மது ஒழிப்பு மகா யாகம் நடைபெற்றது. மகாமக குளம் மற்றும் அபிமுகேஸ்வரர் கோவிலில் இருந்து பெண்கள் புனித நீர் மற்றும் யாகத்திற்கான மங்கள பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்த நிலையில் வேத மந்திரங்கள் முழங்க மகா யாகம் நடைபெற்றது.
எலிவால் அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் எலிவால் அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இது காண்போர் மனதை வசியப்படுத்தும் இயற்கை எழில் கொஞ்சும் காட்சியாக அமைந்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் விவசாயம் செழிக்க வேண்டி ஆடிப்பூர கஞ்சி கலைய பெருவிழா விமர்சையாக நடைபெற்றது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் சார்பில் நடைபெற்ற இந்த விழாவில் பக்தர்கள் அக்கினேஸ்வர ஆலயத்தில் இருந்து முளைப்பாரி, தீச்சட்டி, கஞ்சி கலையம் எடுத்து 4 வீதிகள் வழியாக வலம் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்கோடிக்காவல் திருக்கோட்டீஸ்வரர் கோவிலில் திருப்பதி வெங்கடாச்சலபதியாக காட்சி தந்த அம்பாளை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். 1000 ஆண்டுகள் பழமையான இக்கோவிலில் அம்பாள் திருப்பதி வெங்கடாச்சலபதியாக பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் வே மிக்கேல்பட்டினம் புனித மிக்கேல் அதிதூதர் தேர்பவனி திருவிழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு அதிதூதரின் ஆசியை பெற்று சென்றனர். கடந்த 20ஆம் தேதி திருவிழா கொடியேற்றப்பட்டு தினமும் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேர்பவனியில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட 3 தேர்கள் முக்கிய வீதிகளில் வலம் வந்தன. விருதுநகர் மாவட்டம் வீரச்சோழன் கிராமத்தில் மிலாடி நபியின் நிறைவு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற கந்தூரி விழாவில் கறிவிருந்து படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. படையலுக்காக சுமார் 100க்கும் மேற்பட்ட கிடாய்களை வெட்டி சுமார் 2500 கிலோ அரிசி கொண்டு உணவு சமைக்கப்பட்டது. முருகனின் 5ஆம் படை வீடான திருத்தணி முருகன் கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை ஒட்டி பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. கூட்டம் நிரம்பி வழிந்ததால் 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசையிலும் பொது தரிசன வரிசையிலும் மணிக்கணக்கில் நீண்ட வரிசையில் காத்திருந்து மாட வீதியை சுற்றி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே பிள்ளையார்குளம் அரக்காசு அம்மன் ஆலய திருவிழாவை முன்னிட்டு 1000 கிலோ ஆட்டுக்கறி மற்றும் 2000 கிலோ அரிசியை கொண்டு மணக்க மணக்க அசைவ விருந்து சமைக்கப்பட்டு சமப்பந்தி நடைபெற்றது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அரக்காசி எனும் இஸ்லாமிய பெண்ணின் மறைவிற்கு பிறகு அவரது நினைவிடத்தில் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. ஜூனியர் என்டிஆர் நடிப்பில் வெளியான தேவாரா திரைப்படம் ரிலீஸான 2 நாட்களில் 243 கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. படத்திற்கு அனைத்து தரப்பு ரசிகர்களிடமிருந்தும் பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கும் நிலையில் வரும் வாரங்களில் படத்தின் வசூல் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச இந்திய திரைப்பட அகாடமி விருதுகள் வழங்கும் விழாவில் நிருபரின் கேள்விக்கு நடிகர் ரகுல் பிரீத் சிங் பதிலளிக்க மறுத்து அந்த இடத்தை விட்டு சென்றார். படக்குழுவினருக்கான ஊதியத்தை வழங்காமல் ஏமாற்றுவதாக நடிகர் ரகுல் பிரீத் சிங்கின் மாமனார் மீது எழுந்த புகார் குறித்து கேள்வி எழுப்பியதால் பதிலளிக்க மறுத்தார். நடிகர் ஜெயம் ரவி மும்பைக்கு குடியேற திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே அவர் மும்பையில் அலுவலகத்தை அமைத்து விட்டதாகவும் பாலிவுட் படங்களில் கவனம் செலுத்த விரைவில் முழுமையாக குடியேறுவார் என்றும் கூறப்படுகிறது. நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியிருக்கும் வேட்டையன் படத்தின் ரன்னிங் டைம் குறித்து தகவல் வெளியாக இருக்கிறது. இப்படத்திற்கு தணிக்கை வாரியம் UA சான்றிதழ் வழங்கியிருக்கும் நிலையில் 2 மணி நேரம் 47 நிமிடம் ரன்னிங் டைம் கொண்ட திரைப்படமாக வேட்டையன் உருவாகியிருப்பதாக கூறப்படுகிறது. நடிகர்கள் மம்முட்டி, விநாயகன் நடிக்கும் புதிய படத்தின் படப்பிடிப்பு நாகர்கோவிலில் தொடங்கியுள்ளது. நடிகர் மம்முட்டியின் சொந்த தயாரிப்பு நிறுவனமான மம்முட்டி கம்பெனி தனது 7வது படத்தை தயாரிக்கிறது. இதில் முன்னணி கதாபாத்திரத்தில் விநாயகன் நடிக்க உள்ள நிலையில் வில்லனாக மம்முட்டி களமிறங்குகிறார். உலகளவில் 240 கோடி ரூபாய்க்கும் மேல் வசூலித்த மஞ்சுமேல் பாய்ஸ் திரைப்படத்திற்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைத்துள்ளது. இப்படம் ரஷ்யாவில் நடைபெறும் கினோ பிராவோ திரைப்பட விழாவில் வருகிற 30 மற்றும் 1ஆம் தேதி திரையிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் கினோ பிராவோ விழாவில் திரையிடப்படும் முதல் மலையாள படம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. பிரபல நடிகர் ஃபஹத் ஃபாசில் நடித்த 2 படங்கள் அடுத்தடுத்து அக்டோபர் மாதத்தில் ரிலீஸாக உள்ளது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வேட்டையன் படத்தில் ஃபஹத் ஃபாசில் நடித்துள்ள நிலையில் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி திரையரங்கிற்கு வருகிறது. அடுத்ததாக அவர் நடித்து முடித்துள்ள போகன் வில்லா என்ற படம் வரும் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி ரிலீஸாக உள்ளது.
ஐபிஎல் தொடரில் வெளிநாட்டு வீரர்களுக்கு இனி கோடிகளை வாரி இறைக்க வாய்ப்பில்லை என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இதற்காக 2026 ஆண்டு முதல் புதிய விதிமுறைகளை அமல்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சீனா ஓபன் டென்னிஸ் போட்டியில் உலகின் நம்பர் 1 வீரரான இத்தாலியின் ஜானிக் சின்னர், ரஷ்யாவின் டேனில் மெத்வதேவ் ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறினர். ரஷ்ய வீரர் ரோமன் சபியுலினியுடன் மோதிய ஜானிக் சின்னர் முதல் செட்டை இழந்தாலும் அடுத்த 2 செட்களையும் கைப்பற்றினார். அதேபோல பிரான்சின் அட்ரியன் மன்னார் நியோவுடன் மோதிய மெத்வதேவ் வெற்றி பெற்றார். இந்தியா வங்கதேசம் இடையிலான 2வது டெஸ்ட் போட்டியின் 3வது நாள் ஆட்டமும் ரத்து செய்யப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் நடைபெற்று வரும் இந்த போட்டியின் முதல் நாள் ஆட்டம் மழை காரணமாக பாதியில் கைவிடப்பட்ட நிலையில் 2வது நாள் ஆட்டம் மழையால் ஒரு பந்து கூட வீசாமல் கைவிடப்பட்டது. தற்போது மைதானம் ஈரப்பதமாக இருப்பதால் 3வது நாள் ஆட்டமும் ரத்து செய்யப்பட்டது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரை இலங்கை அணி கைப்பற்றியது. நியூசிலாந்துக்கு எதிராக காலி மைதானத்தில் நடைபெற்ற 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி இன்னிங்ஸ் வெற்றி பெற்றது. இதன் மூலம் 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை 2-0 என்ற கணக்கில் இலங்கை கைப்பற்றி நியூசிலாந்து அணியை ஒயிட் வாஷ் செய்தது. சீனா ஓபன் டென்னிஸ் தொடரில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் முன்னணி அமெரிக்க வீராங்கனை ஜெசிகா பெகுலா ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றுக்கு முன்னேறினார். ரவுண்ட் ஆஃப் 32 சுற்றில் ஜெசிகா பெகுலா ரஷ்ய வீராங்கனை வெரோனிகா குடர்மெடோவாவை 6-7, 6-1, 6-2 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஹிஸ்புல்லா அமைப்பின் புதிய தலைவராக ஹஷேம் ஷஃபீதின் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவராக இருந்த ஹசன் நஸ்ரல்லாவை இஸ்ரேல் குண்டு வீசி கொன்ற நிலையில் புதிய தலைவராக ஹஷேம் ஷஃபீதின் நியமிக்கப்பட்டுள்ளார். பெல்ஜியத்தின் பிரசல்ஸ் பகுதியில் போப் பிரான்சிஸ் தலைமையில் நற்கருணை கூட்டம் நடைபெற்றது. அதில் இயேசுவின் அறிவுரைகளுக்கு ஏற்ப சுமார் 30,000க்கும் மேற்பட்ட கத்தோலிக்க மக்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். சீனா ஆதிக்கம் செலுத்த முயலும் தென்சீன கடல் பகுதியில் ஆசிய பசிபிக் நாடுகளோடு அமெரிக்கா கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டது. இந்த பயிற்சியில் ஆஸ்திரேலியா, பிலிப்பைன்ஸ், ஜப்பான் மற்றும் நியூசிலாந்து நாடுகளைச் சேர்ந்த கடற்படை வீரர்கள் பங்கேற்று பயிற்சி மேற்கொண்டனர். யுக்ரைனில் உள்ள மருத்துவமனை மீது நடைபெற்ற ரஷ்ய ட்ரோன் தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்த நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். யுக்ரைன் படையினர் ஊடுருவியிருக்கும் ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்திற்கு 32 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிமி நகரில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. நேபாளத்தில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 110க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். லலித்பூர் பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் வெள்ளம் கரைபுரள்வதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறி வருகின்றனர். காசா முனையில் உள்ள பதுங்கு குழிகளை இஸ்ரேல் ராணுவம் தேடி அழிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது. எதிரியினர் பதுங்கி தாக்குதல் நடத்துவதை தவிர்க்கும் நோக்கத்தில் இஸ்ரேல் ராணுவத்தினர் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள நிலையில் அவர்கள் சுரங்கங்களை வெடிவைத்து தகர்க்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஹெலன் புயல் பாதிப்பால் அமெரிக்காவின் வடக்கு கரோலினாவின் பல பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. புயலினால் ஏற்பட்ட கனமழை காரணமாக வீதியெங்கும் தண்ணீர் சூழ்ந்து நிற்பதால் படகுகள் மூலம் மீட்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஹிஸ்புல்லா அமைப்புக்கு எதிராக லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் அந்நாட்டு மக்கள் கூட்டமாக லெபனானை விட்டு வெளியேறி அண்டை நாடான சிரியாவிற்குள் அடைக்கலம் புகுந்துள்ளனர். இதுவரை சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட லெபனான் மக்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள சிரியாவிற்குள் நுழைந்துள்ளதாக கூறப்படுகிறது.